ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் கைஸ். இந்த வீடியோவில் ஏஐ இன்கம்னு ஒரு கான்செப்ட் ஒன்று வெல்ஃபிகர் அகாடமியில் நாங்கள் டீச் பண்ணுறோம். அதாவது நீங்கள் ஜெனரேட் பண்ணுற இந்த ஏஐ இமேஜ் அல்லது வீடியோஸை மணியாக நீங்கள் மாற்றலாம். ஓகே, ஆன்லைனில் மணியாக மாற்றலாம். அதுவும் பேசிவ் இன்கம். அது நீங்கள் தூங்கும்போதும் உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் வந்துகிட்டே இருக்கும். குவாலிட்டியான அசட்ஸில் நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு தாராளமாக நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அது சம்மந்தமான கைடன்ஸை நாங்கள் ஏ டு செட் ப்ரொவைட் பண்ணுறோம். அதில் ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம் எப்படி இம்பார்ட்டன்ட், அதிலிருந்து எப்படி நீங்கள் பேசிவ் இன்கம் மாறலாம், இது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற விஷயம் எல்லாத்தையுமே நாங்கள் ஸ்டெப் நாங்கள் ஷேர் பண்ணுறோம். சுமார் 6 வருஷத்துக்கு மேலே 1500க்கு மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். நீங்கள் கூகுளில் போய்ட்டு வெரிஃபிகர் அகாடமி சர்ச் பண்ணி எங்கள் சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே வரும். அதில் யூடியூப் சேனலில் போயிட்டு பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட் இருக்குது. இந்த பாடங்கள் வானவியல் இருக்கிற அதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி ஆன்லைன் மணி மேக்கிங் சம்மந்தமான நிறைய கான்செப்ட்களை நாங்கள் ஷேர் பண்ணுறது, அதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஓகே ரைட். இதில் பாருங்கள், நான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னா, நாங்கள் 2 வெப்சைட் மெயினாக யூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து அடோபி ஸ்டோக், இன்னொன்று வந்து சட்டர்ஸ்டோக். ஸோ இந்த 2 வெப்சைட்லேயும் நான் ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் ஒவ்வொரு இமேஜ் ஜெனரேஷன் வச்சிருக்கிறேன், ஒரு டூல் ஒன்று வச்சிருக்கிறேன். ஓகே, இதை நான் எப்படி மெயின்டைன் பண்ணுறேன்னா, கென்வான்னு சொல்லி ஒரு டூல் ஒன்று இருக்குது. இந்த கென்வாவை வந்து நான் எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னா, முழுமையாகவே கென்வாவில் இருக்கிற அசட்டை வந்து இதுக்காக யூஸ் பண்ணுறேன். ஏன்னா நான் இல்லஸ்ட்ரேஷன் வெக்டர் கிரியேட் பண்ணுறது என்கிட்ட டிசைனிங் ஸ்கில்லே இல்லையா, நீங்கள் எந்த ஒரு வகையான ஸ்கில்லும் என்கிட்ட இல்லை. ஓகே, நான் அதை ட்ரை பண்ணவும் இல்லை. அப்போ எனக்கு கென்வா தான் முக்கியமான டூல். ஓகே, கென்வா யூஸ் பண்ணி நிறைய மணி மேக் பண்ணலாம். சீரியஸும் போட்டுருக்கேன், செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதில் ஒரு பெஸ்ட்டான வே தான் நம்ம எடுத்திருக்கிறோம். ஏன்னா கம்பேரிட்டிவ்ல பேசிவ் இன்கம்ல யூடியூப் சேனல் வெப்சைட் ரன் பண்ணுறதோட விட இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, ஒரு ப்ராம்ப்ட் நான் உங்களுக்கு ஒர்க் ஃப்ளோ செய்து காட்டுறேன். ப்ராம்ப்ட் எடுக்கிறது, அதில் ஜென்ரேட் பண்ணுறேன், இதில் போடுறேன், அவ்வளோதான். இது பெரிய ஒரு விஷயம் ஒன்றும் இல்லை. ஸோ அதனால எனக்கு ரிஸ்க் குறைஞ்சது. ஏர்னிங்ஸும் எனக்கு நல்ல ஒரு நாளைக்கு $40 $30 ஏர்ன் பண்ண அளவு கூட எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வந்திருக்காங்க. நீங்கள் அதையும் செக் பண்ணிக்கொள்ளலாம். எல்லாமே டெலிகிராம் சேனலில் போட்டிருக்கேன். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். அதில் ஓல்டு ப்ரூஃப்லாம் இருக்கும். வாட்ஸ்அப் குரூப்போட அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அது மாதிரி சோஷியல் மீடியாஸ்லேயும் நாங்கள் அதை ஷேர் பண்ணிட்டு வரோம். ஓகே ரைட். இப்போ இதில் என்னென்னா, நீங்கள் நம்ம கென்வாவும் முழுமையாக வந்து சட்டர் ஸ்டோக்கு யூஸ் பண்ணுறோம், அடோபி ஸ்டோக்கு கென்வாவும் யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த அசட், இந்த இருக்கிற அசட், இந்த அசட், அதே மாதிரி இந்த அசட் இதெல்லாம் வந்து எனக்கு நான் கிரியேட் பண்ணது வந்து கென்வாவில் தான். ஓகே, நான் அதுலேயும் அந்த அசட் பேசிஸாக ஒரு கலெக்ஷனாக நான் அதை ஷேர் பண்ணிட்டு வரேன் இதுலேயும். ஸோ இதுக்கும் அது யூஸ் ஆகுது. ஓகே ரைட். கென்வாவோட ஒரு மாதம் அன்லிமிட்டடாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் இவங்களை எப்படி கைட் பண்ணுறேன்னா, ஸ்டாண்டர்ட் குரூப்பில் நீங்கள் ஏர்ன் பண்ணுற மணியை நீங்கள் இதில் யூஸ் பண்ணுங்க, இதில் பில்டப் பண்ணி எடுங்க. ஒரு கட்டத்தில் என்ன செய்யும், இது உங்களுக்காக ஒர்க் பண்ணும். இப்போ $5 நீங்கள் இங்கே கென்வாக்கு மந்த்லி பே பண்ணீங்கன்னு சொன்னால், ஒரு கட்டத்தில் இது பிஸ்னஸ் நீங்கள் ஏர்ன் பண்ணுற ஆன்லைன் மணி மேக்கிங்கில் நீங்கள் வளமையாக வீட்டில் இருந்து ஒரு ஏர்னிங்ஸ் பண்ணுறீங்க. இப்போ ஆன்லைன் மணி மேக்கிங் பண்ணி இதை நீங்கள் இப்படி தான் சேவ் பண்ணணும். மணி மேக்கிங் சேவ் ஒரு நாலேஜ் லேர்ன் பண்ணுறது, ஒரு பிஸ்னஸை பில்டப் பண்ணுறதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணுங்க. ரிஸ்க்ல தயவு செய்து பாக்கெட்ல இருந்து கொடுக்க வேணாம். கரெக்ட் மெத்தட்கள் யூஸ் பண்ண வேணாம். கரெக்ட் மெத்தட்டை யூஸ் பண்ணிட்டு நீங்கள் கென்வாவில் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா வேலையை வந்து ஃப்ளப் ஆகிடும். ஓகே, நம்ம வேலை தான் ஆன்லைன் வேலை தான் இதாங்கிறதால நான் உங்களோட ரிலிஜன் சம்பந்தமானது அல்லது அந்த ஜிக்ஜாக் வழிகள் இதெல்லாம் தயவு செய்து நீங்கள் யூஸ் பண்ண வேணாம். அதுக்கு எப்படி உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வரலனாலும் பரவாயில்ல, நீங்கள் அப்படி யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் சும்மா எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடும். ஓகே ரைட். இப்போ பார்ப்போம், இதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணுறது அடோபி 5 ஃப்ரீ. அப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு நாள் இப்போ ஒரு வீக் எக்ஸஸ் அல்லது ஒரு மந்த்லி எக்ஸஸ் வந்து 5 ஃப்ரீயால் தருவாங்க. 5 ஃப்ரீயும் அடோபிட கம்பெனி தான். ஸோ இதில் நிறைய பேர் வீடியோஸ் நான் பார்த்துருக்கிறேன். இந்த பெரிய பெரிய வேலையாக இதை சொல்லுவாங்க. அப்படி ஒரு வேலையுமே இல்லை. நான் அதை எப்படிங்கிறத நான் சொல்கிறேன், ஒர்க்லோ பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, கிளாஸ் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட்ல இப்படியான ஆட்கள் வந்து கொஞ்சம் இதை பார்த்து கொஞ்சம் தேடி சரியானதை படிச்சுக்கொள்ளுங்க. ஓகே, இது நல்ல ஒரு இன்கம். அப்படி ஒரு இன்கம் நீங்கள் ஜெனரேட் பண்ணி செய்து பாருங்கள். நீங்கள் கண்டினியூஸாக செய்யுங்க. ஒரு கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுங்கள், ஒரு நல்ல ரிசல்ட்ஸை தருமா. ஓகே, ஸோ அந்த ஒர்க் ஃப்ளோ தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் ஒரு நாள் இருந்தே ஒரு மாதம் ஒர்க்கை செய்யலாம். ஓகே, பெசிவ் இன்கம் ப்ளஸ் அதெல்லாம் எப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதில் ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம், பெசிவ் இன்கம், இதை கன்செப்ட் என்ன, இது எப்படி ஒர்க் ஆகுது, எங்களுடைய கிளாஸ் சம்மந்தமான என்னங்கிறத நம்ம ஒரு ஃபுல் வீடியோவில் பார்த்துட்டு வருவோம். ஆன்லைனில் மணி மேக் பண்ணுறதை நாங்கள் மெயினாக 2 வழிகளில் பிரிப்போம். ஒன்று வந்து ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம், இன்னொன்று வந்து பேசிவ் இன்கம் ஸ்கீம். இந்த ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம்ங்கிற கான்செப்ட் என்னன்னா, நாங்கள் ஜாயின் பண்ணதுமே அங்கே வந்து ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஏர்னிங்ஸும் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு ஜாப்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வெப்சைட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ஏர்னிங்ஸ் வந்து அவர்த்தே கிரெடிட் ஆகும். ஈவன் நீங்கள் அன்னைக்கே அவங்களோட மினிமம் ஏர்னிங் நீங்கள் $1 $2 நிறைய வெரைட்டியில் இருக்குது. ஸோ நீங்கள் இதை ஜாயின் பண்ண அன்னைக்கே நீங்கள் ஒர்க் பண்ணீங்கன்னு சொன்னால் அன்னைக்கே ஏர்னிங்ஸையும் நீங்கள் மினிமம் வித்ரோவில் வந்தோடனே ரிசீவ் பண்ணி உங்களோட பேங்குக்கு இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம். ஓகே, அதே மாதிரி இன்னொரு கான்செப்ட் ஒன்று இருக்குது, பெசிவ் இன்கம் ஸ்கீம். இந்த பெசிவ் இன்கம் ஸ்கீம் அப்படிங்கிறது எதுன்னு சொன்னால், நாங்கள் ஒர்க் பண்ணுவோம், இப்போ தான் ஒர்க் பண்ணுவோம், ஆனால் ஏர்னிங்ஸ் வந்து உடனடியாக கிடைக்காது. அது ஃபியூச்சரில் தான் எங்களுக்கு கிரெடிட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் யூடியூப்
வீடியோ ஒன்று கிரியேட் பண்ணுறீங்க. அந்த வீடியோ உங்களுக்கு போட்ட உடனே ஏர்னிங்ஸ் வராது. அது வந்து ஃபியூச்சரில் வியூஸ் போக போக தான் உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வரும். ஓகே, அது இன்னும் ஒரு ஆளில் தங்கியிருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ இதில் எந்த ஸ்கீமை நாங்கள் தெரிவு செய்கிறோம் ஆன்லைனில்ங்கிறதுக்குரிய கேள்விக்குரிய பதிலாகவும் வெல்ஃபீச்சர் அகாடமியில் நாங்கள் இது ரெண்டையும் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷனாகத்தையும் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஓகேயா, இந்த வெல்ஃபீச்சர் அகாடமிங்கிறது சுமார் 6 வருடங்களுக்கு மேலாக சுமார் 1500க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸை ஆன்லைனில் ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம், பெசிவ் இன்கம் ஸ்கீம்ங்கிற இந்த 2 கன்செப்டையும் உள்ளடக்கி ஒர்க் பண்ணுறதுக்குரிய பார்த்தீங்கன்னா 5 வருஷம் நான் இந்த மெமரியை ஷேர் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். இந்த கைடன்ஸை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிட்டு வருது. ஓகேயா, நீங்களும் ஆன்லைனில் இப்படி ஒரு கம்யூனிட்டியில் இப்போ நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம்னா உங்களுக்கு ஒர்க்கிங் வீடியோ குரூப் அக்சஸ் தந்துடுவோம். அதே மாதிரி நீங்கள் லைவ் கிளாஸஸ் எக்ஸஸ் தருவோம். லைவாக நீங்கள் ஈவினிங் 8 ஒரு பெச்சும் ஸ்டாண்டர்ட் ப்ரீமியம் இருக்குது, 8 ஒரு பெச்சும் 9 ஒரு பெச்சும் நீங்கள் லேர்ன் பண்ணி கொள்ளலாம். ஓகே, அதே போல் நீங்கள் மினிமம் 30,000 ஏர்ன் பண்ண வரைக்கும் உங்களுக்கு கிளாஸ் நடக்கும். இது 1 மாதம் 2 மாதம்ங்கிற கன்செப்டில் மினிமம் 30,000 ஏர்ன் பண்ண வரைக்கும் நடக்கும். ஸோ இந்த 30,000ங்கிறது எவ்வளவு காலங்கிறது உங்களோட கையில் தான் இருக்குது. இப்போ 1 மாதம் தான் கிளாஸ், 2 மாதம் தான் கிளாஸ்னு ஒரு சொன்னால் இதில் ஒரு ரிஸ்க் ஒன்று வரும். என்ன ரிஸ்க்குன்னா, நான் வந்து இப்போ 1 மாதத்துக்குள்ளே எல்லா ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கன்செப்ட் ஒன்று வரும். அப்படி இல்லாமல் நீங்கள் என்ன செய்யலாம்னா தாராளமாக இங்கே வந்து உங்களுக்கு எப்படி முடியுமோ அப்படி நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்கள், இவங்களோட ஏர்னிங்ஸ் எல்லாமே பாருங்க, இப்போ ஸ்ரீலங்காவில் இருக்கிறவர் தான் இதில் உண்மையாகவே இந்த 99% இருக்கிறவங்க தான் ரியல் அக்கௌண்ட், மற்ற எல்லாமே ஷடோ அக்கௌண்ட். இதை தான் நான் சொல்லுவேன், மினிமம் 30,000 ஏர்ன் பண்ணதுமே ஏர்னிங்ஸை டபுள் பண்ணுற மாதிரி. அப்போ இது பாருங்க $4,000, $3,000. இப்போ $4,000 ஒரு ஆள் ஏர்ன் பண்ணுறாருன்னா உண்மையாகவே அவர் வந்து $10,000 ஒரு வீடு வாங்குற, வாகனம் வாங்குற அளவுக்கு ஒரு ஏர்னிங்ஸை அவர் ஜெனரேட் பண்ணிருக்காரு. அதே மாதிரி நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸில் வந்து நாங்கள் 2 வகையான கன்செப்ட், நம்ம ஆக்டிவ் இன்கம் ஸ்கீமையும் உங்களை ஸ்டார்ட் பண்ணி பெசிவில் கொண்டு முடிப்போம். ஓகே, உங்களை எப்படி இது பண்ண போகிறோம்னா ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம்னு உங்களை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்டாண்டர்ட் குரூப்னு ஒன்று, பெசிவ் இன்கமில் கொண்டு முடிக்க போகிறோம். அது வந்து ப்ரீமியம் குரூப்னு ஒன்று. அப்போ இந்த ஆக்டிவ் இன்கம் ஸ்கீமில் என்னென்ன கன்செப்ட் வரும்னு ஒன்று சொன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் பெசிவ் பாருங்கள். பெசிவில் நாங்கள் டீச் பண்ணுறது வந்து இந்த அசெட் ரிலேட்டடானது. ஸோ நான் என்னென்னு கிளியராக சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் குரூப்பில் பார்த்தீங்கன்னா மைக்ரோ டாஸ்க் பண்ணுறது, டேட்டா என்ட்ரி பண்ணுறது, அதே மாதிரி டேட்டா கலெக்ஷன் பண்ணுறது, சர்வே பண்ணுறது, ஸோ ஒன்லைட் ஒர்க் சம்மந்தமான ஒரு ஓவர்வியூவை ஸ்டாண்டர்ட் குரூப்பில் தருவோம். இது எல்லாமே ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம். மைக்ரோ டாஸ்கில் நீங்கள் ஜாயின் பண்ணுற ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்குது. மைக்ரோ டாஸ்க்கு 5 டைப்ஸ் ஆஃப் வெப்சைட் படிப்போம். ஓகே, காப்பி பேஸ்ட் பண்ணுறது தான். அந்த காப்பி பேஸ்ட் பண்ணுற ஜாப்ஸ்லையும் வந்து மைக்ரோ டாஸ்க் பொதுவாகவே காப்பி பேஸ்ட் பண்ணுறது. இந்த காப்பி பேஸ்ட் பண்ணுறதும் இங்கிலீஷ் வெப்சைட், ரஷ்யன் வெப்சைட்னு படிப்போம். அதே மாதிரி டேட்டா என்ட்ரி அதுவும் படிப்போம். டேட்டா கலெக்ஷன் படிப்போம். டேட்டா கலெக்ஷன் 2, சர்வேயில் 2, டேட்டா என்ட்ரியில் 2, இப்படி வந்து நம்ம மல்டிபிள் வெப்சைட் 10 வெப்சைட் படிப்போம். ப்ரீமியமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டாண்டர்ட் குரூப்பில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸோடையும் சேர்ந்து ஃப்ரீலான்சர், அதே மாதிரி ஃப்ரீலான்சருங்கிறது ஒரு வெப்சைட். இதில் இன்னொன்று சொன்னால் நீங்கள் ஜாப்ஸ் வந்து இங்கே ஜாப்ஸ் வந்து எங்களுக்கு இது வந்து போஸ்ட் ஆகி இருக்கும். இப்போ இப்படி ஒரு போஸ்ட் பண்ணுவாங்க, எனக்கு இந்த ஒர்க்கு செய்தாங்க, இந்த ஒர்க்கு செய்தாங்கன்னு ஒரு சொல்லி அவங்க தான் போஸ்ட் பண்ணுவாங்க. ஜொப்போட ஓனர்ஸ் தான் போஸ்ட் பண்ணுவாங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஜொப்பை நான் செய்து தரேன். ஆயிரக்கணக்கான பாருங்கள் 5000க்கும் மேற்பட்ட ஜாப்ஸுகள் இங்கே ஓப்பனில் இருக்குது. அதே மாதிரி இதில் வந்து நிறைய கான்செப்ட் இருக்குது, நம்ம படிப்போமா கிளாஸில். இப்போ இதை வந்து இவர் சொல்கிறாரு, ஒரு ட்விட்டர் மேனேஜ்மெண்ட், அதாவது ட்விட்டர் அக்கௌண்ட்டை ஒரு மேனேஜ்மெண்ட் பண்ணி தரையாம் ஜுவல்லரி பிராண்டுக்கு. ஸோ இவர் வந்து $76 இது பண்ணிக்காரு. அதே மாதிரி புக் கீப்பிங் செய்து தருவான். அதே மாதிரி இவர் என்ன சொல்கிறாரு, வீடியோ கிரியேட் பண்ணி தருவான். இவர் வந்து ஒரு டியூட்டோரியல் இது பண்ணி தருவான். இவர் வந்து ரீல்ஸ் எடிட் பண்ணி தருவான். இப்படி வந்து ஒவ்வொரு ஆளும் ஒரு அவருக்கு $12 சொல்கிறார். இப்படி இவங்க போஸ்ட் பண்ணுறதை நாங்கள் என்ன செய்வோம்னா இந்த ஜொப்பை நான் செய்து தரேன் இவ்வளவு கொண்டு இந்த இவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்காங்க. இப்படி நம்மளும் போயிட்டு ஃபிக்ஸ் பண்ணுவோம், ஜாப்ஸ் கிடைக்கும். இதில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆர்டர் எடுக்கிறதுக்கு. ஓகேயா, ஸோ அதுவும் ரிஸ்க் குறைஞ்சது தான். அதே மாதிரி ஸ்டாக் இது முழுமையாகவே வந்து ஏஐ இமேஜ், இப்போ அடோபி ஸ்டாக்னு ஒரு சட்டர் ஸ்டாக், ட்ரீம்ஸ் டைப், இது எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம ஒரு அசெட் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். இந்த கென் வாங்குற டூலை யூஸ் பண்ணிட்டு அசெட் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். அந்த அசெட்டை கிரியேட் பண்ணி இந்த வெப்சைட்டுகளில் நம்ம அப்லோட் பண்ணுவோம். அப்லோட் பண்ணினதுக்கு பிறகு என்ன செய்யணும்னா இங்கே வந்து ஜாப்ஸ் இங்கே இந்த அசெட்ஸ் இருக்குது தானே, இந்த அசெட்ஸ் வந்து சேல்ஸ் நடக்க எங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் வந்து கிரெடிட் ஆகிட்டே இருக்கு, நம்ம வித்ட்ரா பண்ணுறதான். அதே மாதிரி ஒரு அசெட்டை வந்து இதில் இருக்கிற ப்ளஸ் என்னென்னா ஒரு அசெட்டை வந்து எகெயின் திரும்ப சேல்ஸ் நடக்கும். இங்கே பாருங்கள், இப்போ எங்களுக்கு வந்து இந்த இருக்குது தானே, இந்த அசெட்டில் இது பாருங்கன்னா நான் விவோ பெர்ஃபார்மன்ஸை காட்டுறேன். ஸோ இந்த அசெட் மட்டும் வந்து 11 டைம் வந்து டவுன்லோட் நடந்திருக்கு. ஓகே, இதில் பாருங்கள் இதுக்கு ஏர்னிங்ஸை. இந்த அசெட் வந்து 5 டைம் சேல்ஸ் ஆகிருக்கு. இந்த அசெட் ஒரு டைம், இது ஒரு டைம், இது 2 டைம். அதே மாதிரி இந்த ஒரு டைம் இது டவுன்லோட் ஆகுதானே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அமௌண்ட்டுக்கும் இதாகும். பாருங்கள், இந்த அசெட் ஒரு அசெட்டை வந்து $0.21
பட் இந்த அசெட்டை பாருங்க 2 அசெட் தான் $0.21. அதே மாதிரி இந்த அசெட்டை பாருங்க, இது ஒரு அசெட்டே வந்து $29. இது வந்து 0.29. இது வந்து பாருங்க, இது கீழே இருக்கிறது $21. அப்படி ஒவ்வொரு அசெட்டுக்கும் ஒவ்வொரு வெளியூ வரும். அதெல்லாம் இவங்க எந்த கண்ட்ரில இருந்து இதை டவுன்லோட் பண்றாங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்க உங்களுக்கு இவங்க ஷோ பண்ணிடுவாங்களா, எந்த கண்ட்ரில இருந்து டவுன்லோட் பண்றாங்க, எவ்வளவு பேர் டவுன்லோட் பண்றாங்க, என்ன நடக்குது, எல்லா டீட்டெயிலும் இங்க கிடைக்கும். அப்ப இது வந்து கம்பேரிட்டிவ்ல இப்ப நீங்க யூடியூப் வீடியோ பெசிவ் இன்கமுக்கு யூடியூப் வீடியோ கிரியேட் பண்ணுவீங்க அல்லது அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணுவீங்க, இதெல்லாம் பண்ணுவீங்க தானே. இப்படி இல்லாம நீங்க இது வந்து ஹை ரிஸ்கே இல்லாத கான்செப்ட். அங்க எடிட்டிங் ஸ்கில் வேணும் அல்லது மார்க்கெட்டிங் பண்ணணும் அல்லது நீங்க இந்த ஒரு சீக்வன்ஸ் படி போகணும், அப்படி இல்லாம இது வந்து நீங்க அப்லோட் ஒரு ப்ராம்ப்ட் ஒன்று இருக்கு, ஒரு ஒர்க் ஃப்ளோ ஒன்று இருக்கு, ஒரு ப்ராம்ப்ட் ஒன்று இருக்கும். அந்த ப்ராம்ப்ட் எடுத்து நம்ம இந்த இமேஜ் ஜெனரேஷன் வெப்சைட்ல போட்டுட்டு அதுல இருந்து நம்ம இமேஜ் எடுத்து இங்க அப்லோட் பண்றது ஆட்டோமேஷன் நம்ம படிப்போம். அதே மாதிரி கென்வா இன்கம், டிஜிட்டல் ஏர்னிங் ஸ்ட்ராட்டஜி, அதே மாதிரி ஆட்டோமேஷன் ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்கு ஏஐல. அந்த ஆட்டோமேஷன் படிப்போம். இப்படி எல்லாமே படிப்போம். இது சம்பந்தமா லைவா நான் ஒர்க் பண்ணிட்டு வெல் ஃபீச்சர் அகாடமி ஒர்க் அந்த யூடியூப் சேனல்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பிளேலிஸ்ட்ல எமது பாடநெறியில் எவ்வாறான வேலைகள் காணப்படும் ஒரு பிளேலிஸ்டே இருக்கு. இந்த பிளேலிஸ்ட்ல நான் அப்லோட் பண்ணிருக்கேன். 200க்கும் மேற்பட்ட வீடியோஸ் இருக்கு, செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதுல டூல் ஃப்ரீ, ஆன்லைன் ஜாப் ஏர்னிங், ஆன்லைன் மணி மேக்கிங், இப்படி நிறைய வீடியோஸ் இதுல ஷேர் பண்ணிருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்கள். ஸோ இதை நீங்க செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ எந்த வழியிலனாலும் சரி, உங்களுக்கு ஆன்லைன்ல எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாம ஒரு மணி மேக்கிங் ஸ்கீம் ஒன்று உருவாக்குறது அது உங்களுக்கு ரொம்ப சூட்டபிள். ஓகே, அதே போல நீங்க இந்த இந்தியா, துபாய், கட்டார், சவுதி இந்த கண்ட்ரீஸ்ல இருப்பீங்கன்னா, இது எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஏர்னிங்ஸா நான் காட்டுறேன் பாருங்க. ஓகே, இது இந்தியன் மெம்பர்ஸ் ஏர்னிங்ஸ் எல்லாம் பாருங்களா. இதுல வந்து ஸ்ரீலங்கன் மெம்பர்ஸ் இந்த வெப்சைட்ல இது மைக்ரோ டாஸ்கிங் வெப்சைட். அதே மாதிரி சில வெப்சைட்ல பாருங்க, அவங்க இதை பார்ப்போம் பாருங்க. இதுல எல்லாம் ஒரு நாளைக்கு இவருக்கு வந்து $7 சேல் ஆயிருக்கு. என்ன, இந்த நம்ம இமேஜ் ஜெனரேஷன் அப்படியும் இதுல ஆட்கள் இருக்கிறாங்க. அதே மாதிரி இதுக்கு வந்து தனியான ஒரு சேனல் ஒன்று இருக்கு பாருங்க. இதுல இப்ப போட்டிருக்காரு அவரு, இங்க பாருங்க. இப்போ போட்டிருக்காரு $17 அவருக்கு சேல்ஸ் நடந்திருக்கு. ஓகேயா, ஏர்னிங்ஸ் டபுள் பண்ற கான்செப்ட் இருக்குது, அதுல அதை பாக்குறாங்க. ஓகே, விஷயம் இல்லைங்களா. ஸோ இப்படி வந்து எங்களுக்கு ஒரு இதே தேவையில்லை, ஒரு டிசைனிங் ஸ்கில் தேவையில்லை. அதே மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், சுமார் நான் 60க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரூவ்ஸ் போட்டிருக்கேன் பாருங்க. இவங்க எல்லாருமே வந்து பாருங்க, இவக்கு வந்து ஃபோன்ல தான் ஒர்க் பண்றா. எனக்கு டிவைஸ் வேணுமா அல்லது வந்து எனக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணுமா, இப்படி நிறைய பேர் நிறைய கேள்வி கேட்குறாங்க. நீங்க எதுவுமே தேவையில்லை, உங்கள்கிட்ட ஒரு டெடிகேஷன் இருந்தால் மட்டும் போதும். பாருங்க, ஒரு கையால் மட்டுமே ஒர்க் பண்ணிட்டு ஏர்ன் பண்ணிக்கிறா. சுமார் 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே ஏர்ன் பண்ணிருக்கேன்னு சொல்லி போட்டிருக்கிறா. ஓகேயா, அப்படி அதில் பார்ப்போமா, நான் பின் பண்ணி வச்சிருக்கேன். 26வது ஏர்னிங்ஸை ஒரு கேர்ள் ரிசீவ் பண்ணியிருக்கிறா. அதே மாதிரி ஒரு ஆள் வந்து சிலங்கன்னு சொல்றேன் சர்வே கம்ப்ளீட் பண்ணது, சர்வே ஜாப்ஸும் நீங்கள் செய்து கொள்ளலாம். இப்படி எக்கச்சக்கமான ப்ரூஃப்ஸ்கள் இதில் இருக்குது, நான் பின் பண்ணி வச்சிருக்கிறேன் பாருங்க. ஒரு ஆள் வந்து பாருங்க, ஃபோன் ஒன்று வாங்கியிருக்கலாம். இவ தான் இந்த கைவிளைஞன் இது செஞ்சவ. இவ ஃபோன் ஒன்று வாங்கியிருக்கா. எப்படின்னு சொன்னா, இவ ஆல்ரெடி ஃபோன்ல தான் ஒர்க் பண்றா. அந்த ஏர்னிங்ஸை டபுள் பண்றதுக்காக ஃபோன் வாங்கியிருக்கிறா. ஸோ இப்படி இருக்குது. ஸோ இவர் வந்து கட்டார்ல ஒர்க் பண்றவர், இவர் சுமார் 2 லட்சம் ரூபாய்க்கு மேல ஏர்ன் பண்ணிருக்காரு. இவரும் வந்து என்ன செஞ்சிருக்காரு, இவரும் தனக்கு தேவையான பர்சனலா இது பண்ணுவார். ஓகேயா, ஸோ இப்படி நிறைய பேர் வந்து இதுல பெர்ஃபார்ம் பண்றாங்க. அதுல வந்து இந்த இந்தியா, துபாய், கட்டார், சவுதி இந்த கண்ட்ரீஸ்ல இருக்கிறவங்களுக்கு இதுல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது. அதை நீங்க செக் பண்ணிக்கொள்ளுங்க. நான் இதுல காட்டுறேன் பாருங்க. ஒரு கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ற ஒரு வித்ரோ பண்ணிருக்காரு. இது சர்வே, தமிழ்ல சர்வே கம்ப்ளீட் பண்ணப்பட்டிருக்குது. இந்த அந்த கட்டார் ஸ்டூடெண்ட் நான் பின் பண்ணி வச்சுட்டு பழைய ஸ்டூடெண்ட். இவர் கட்டார் அக்கௌண்ட்ல ஒரு ஏர்னிங்ஸ், ஸ்ரீலங்கன் அக்கௌண்ட்ல ஏர்னிங் மொத்தமா இவர் வந்து 2 லட்சம் ரூபாய்க்கு மேல ஏர்ன் பண்ணிருக்காரு. இது ஃபர்ஸ்ட் வித்ரோவல் இந்த இருக்குது. இவங்க நீங்க இந்தியா, துபாய், கட்டார், சவுதி இந்த கண்ட்ரீஸ்ல இருப்பீங்கன்னா ஜஸ்ட் வந்து நீங்க சர்வே கம்ப்ளீட் பண்ணிட்டு அல்லது டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டு மணி மேக் பண்ணலாம். பாருங்க, ஒரு நாளைக்கு இவங்க எப்படி ஏர்ன் பண்றாங்க பாருங்க. இந்தியன் மெம்பர், துபாய் மெம்பர், சவுதி மெம்பர்ஸ் எல்லாமே இது இதாகாது. ஸ்ரீலங்கன் மெம்பர்ஸும் இடையில வருவாங்க, ஒரு ஆள் 2 பேர். பட் இதுல வந்து கண்டினியூஸா இவங்க வந்துட்டே இருக்கிறாங்க. பாருங்க, $35. இந்த $35க்கு $1 போனஸ். இப்ப நாம இந்த பெசிவ் இன்கம்ல ஒரு கென்வா மூலமா தான மணி மேக் பண்ற கான்செப்ட சொல்றோம். கென்வாவை யூஸ் பண்றதுக்கு ஒரு மாசத்துக்கு $5 தேவை. அந்த $5 நாங்க அதுக்கு தான் ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம்ல இருந்து பேசுறோம். அதை இங்கே நீங்க எடுக்கலாம். ஒரு மாசம் உங்களால $5 ஏர்ன் பண்ணல, அப்ப என்ன தான் உங்களுக்கு இது growth ஆகும். அதை விட்டுட்டு நீங்க இந்த புரோக்கன் மெத்தட் இதெல்லாம் தயவு செய்து கென்வாவில் யூஸ் பண்ண வேணாம். ஓகே, இப்படி ஒரு இடத்துல ஏர்ன் பண்ணிட்டு அந்த ஏர்னிங்ஸை கொண்டு இது பண்ணுங்க. உங்களுக்கு அந்த இன்கமும் நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக அமையும். இல்லைன்னா எவ்வளோ ஏர்ன் பண்ணாலும் உங்களுக்கு ஜாப்ஸும் கிடைக்காது, நீங்கள் ஒர்க் பண்ணவும் மாட்டீங்க. ஓகே, அதுக்கு போனஸும் பே பண்ணுவாங்க. ஓகே, அப்படி ஒரு கான்செப்ட் தான். ஸோ இதில் பாருங்க, $72 ஏர்ன் பண்ணிருக்காரு, அதுக்கு $30 போனஸ் அவருக்கு. அந்த $5 போனஸ்லேயே வந்துட்டு $65 ஏர்ன் பண்ணிருக்காரு, $20 போனஸ். $65 ஏர்ன் பண்ணிருக்காரு, $6 போனஸ், $12. இப்படி இப்படி வந்து இந்தியன் மெம்பர்ஸ் வந்து சவுதி, இந்தியா, கட்டார் இந்த மெம்பர்ஸ்லாம் வந்து கட்டாயம் இதில் இருந்துகிட்டே இருப்பாங்க. இவ 5வது வித்ரோவல் டோட்டல் 32,000. இது 5 வருஷத்துக்கு முதல். இது ஒரு ஆள் $7 ஏர்ன் பண்ணது. அதே மாதிரி இவர் சர்வே கம்ப்ளீட் பண்ணது $5
சர்வே, ஒரு நாளைக்கு 3 சர்வே வேறு வேறு வெப்சைட்டில் வந்திருக்கு. இப்படி வந்து எக்கச்சக்கமான ப்ரூஃப். இவர் வந்து சுமார் 2,28,000 மேல் ஏர்ன் பண்ணிருக்காரு. இதெல்லாம் நான் பின் பண்ணி வச்சிருக்கிறேன், செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இப்படி தான் நிறைய ரிசோர்ஸ் இருக்காங்க. இந்த டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்க. இது லைவ் ஏர்னிங்ஸ்லாம் உங்களுக்கு செக் ஆகும். இதெல்லாம் வந்து நீங்கள் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த யூடியூப் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த லிங்க் இருக்கு. ஓகே, வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது. மொபைல் ஒர்க்கர்ஸ் லைவ் ஏர்னிங்ஸ் ப்ரூஃப்ஸ்னோடு சொல்லி இங்கே டெலிகிராம் சேனலுக்கு ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி இங்கே ஒரு பிடிஎஃப் கலெக்ஷன் ஒன்று இருக்குது. இந்த கலெக்ஷன் என்னன்னு சொன்னால் நீங்கள் இந்த பிஎல்ஆர் பிடிஎஃப்ங்கிறது எதை நாங்கள் சொல்லுவோம்னு சொன்னால் நீங்கள் எப்படின்னா இந்த ஒன்லைனில் நீங்கள் எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாமல் ஃப்ரீயாக மணி மேக் பண்ணக்கூடிய கான்செப்ட் உள்ள பிடிஎஃப்ஸ். ஓகே, ஸோ இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா விளங்கும். ஓகே, இதில் பாருங்கள், இந்த பெக்சலில் மணி மேக் பண்ணுறது, ஃப்ரீலான்சரில் மணி மேக் பண்ணுறது, அதே மாதிரி இந்த இருக்குது ஏன்னா அலி எக்ஸ்பிரஸில் மணி மேக் பண்ணுறது, பிஎன்ஜி இதில் மணி மேக் பண்ணுறது, இப்படி வந்து ஒவ்வொன்றிலையும் நீங்கள் மணி மேக் பண்ணுறதுக்குரிய எல்லா வெப்சைட்ஸையும் நீங்கள் அன்லிமிட்டட் பிடிஎஃபாக நீங்கள் இங்கே பர்ச்சேஸ் பண்ணி கொள்ளலாம். ஸோ இப்படி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதால இது உங்களுக்கு என்ன கான்செப்டில் வந்து சேரும்னு சொன்னால் நீங்கள் இதை வந்து எப்படி இங்கே பாருங்கள், மொபைல் வால்பேப்பரில் மணி மேக் பண்ணுறது, அதே மாதிரி டெஸ்ட் அண்ட் கம்ப்ளீட். ஸோ இப்படியான இதில் நீங்கள் இந்த பிடிஎஃப் எப்படின்னு சொன்னால் பிஎல்ஆர் பிடிஎஃப், இந்த பிடிஎஃப்பை நீங்கள் ரீசேல் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் எங்கேயாச்சும் ஆஃபர் கொடுக்கணும்னு சொன்னால் கொடுக்கலாம். அல்லது இதில் உங்களுக்கு நீங்கள் உங்களோட பர்சனலான அஃபிலியேட் லிங்க் ஆட் பண்ணுறோன்னு சொன்னால் அந்த அஃபிலியேட் லிங்க் ஆட் பண்ணலாம். இப்படி எக்கச்சக்கமான சர்வீஸ்கள் நீங்கள் இதில் செய்து கொள்ளலாம் இந்த பிடிஎஃபை யூஸ் பண்ணிவிட்டு. அதுக்கு உங்களுக்கு வந்து அன்லிமிட்டட் எக்ஸஸை நாங்கள் உங்களுக்கு தருவோமா. ஸோ அதுதான் இந்த பிடிஎஃப் கலெக்ஷன். ஸோ நீங்கள் தாராளமாக இதில் வந்து அந்த பிடிஎஃபை பர்ச்சேஸ் பண்ணி கொள்ளலாம். உங்களுக்கு அன்லிமிட்டடான எக்ஸஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ அதுவும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நீங்கள் அதை செக் பண்ணி கொள்ளலாமா. ஸோ அண்ட் வந்து அந்த வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. வாட்ஸ்அப் குரூப்லேயும் நாங்கள் நிறைய அப்டேட்ஸ்கள் நாங்கள் ஷேர் பண்ணுவோம். ஸோ அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மணி மேக்கிங் அப்படிங்கிற கான்செப்டை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் ரியலான வெப்சைட்டை கண்டுபிடிக்கிறது தான் ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருக்கும். ஸோ ரியலான வெப்சைட்லேருந்து உங்களோட மேக்ஸிமம் எஃபர்ட்டை போட்டு நீங்கள் கண்டினியூஸாக பெர்ஃபார்ம் பண்ணி கொள்ளலாமா. அதுதான் இது. அதே மாதிரி கூகுளில் போயிட்டு வெல் ஃபியூச்சர் அகாடமி சர்ச் பண்ணிங்கன்னா எங்களோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ், எங்கள் கிளாஸ் பை பண்ணுற லிங்க் வந்து நீங்கள் வேர்ல்டு வைடாக எங்கே இருந்தாலும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கில் நீங்கள் பை பண்ணி கொள்ளலாம். அதே மாதிரி கூகுளில் வந்துட்டு வெல் ஃபியூச்சர் அகாடமி சர்ச் பண்ணி எங்களுக்கு சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே வரும். அது இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஓவரால் ஷேர் பண்ணிக்கிற இமேஜஸ்கள் ஷோ ஆகும், செக் பண்ணிக்கொள்ளுங்க. வீடியோஸில் நாங்கள் ஷேர் பண்ணிக்கிற வீடியோஸ்கள் ஷோ ஆகும். அதே மாதிரி ஷார்ட் வீடியோவில் 3 மினிட்டுக்குள்ளே ஷேர் பண்ணிக்கிற வீடியோ ஷோ ஆகும். அதை நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இது ஒரு வகையில் நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டு ஆன்லைனில் நீங்கள் மணி மேக் பண்ணால் கட்டாயமாக வெல் ஃபியூச்சர் அகாடமி ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. நான் வாட்ஸ்அப் கண்டெக்ட் ஷேர் பண்ணுறேன், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் ஃபேஸ்புக் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கேயும் கண்டெக்ட் லிங்க் இருக்கும், கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி நீங்கள் டெலிகிராம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. லிங்க்டின்லேயும் எங்களுக்கு கண்டெக்ட் இருக்கும். ஸோ கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி நீங்கள் டிக்டாக் பயோலையும் இது எங்களோட கண்டெக்ட் இருக்கும், கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ ஏதோ ஒரு வகையில் நீங்கள் எங்களோட இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நல்லா வெரிஃபை பண்ணுங்கள், நல்லா தேடுங்க. நான் சொல்கிற சப்ஜெக்ட் எல்லாத்தையுமே கூகுளில் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே என்ன நடக்குது, எப்படியான ஒர்க் நடக்குது என்னங்கிற டெலிகிராம் சேனலில் நல்லா ரெஃபர் பண்ணுங்கள். பழைய ப்ரூஃப் எல்லாம் இருக்கும். ஸோ ப்ரூஃப் எல்லாம் ரெஃபர் பண்ணிவிட்டு நீங்களும் எந்த ரிஸ்க்கும் இல்லாமல் மணி மேக் பண்ணால் கட்டாயமாக வெல் ஃபியூச்சர் அகாடமி ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஸோ வாட்ஸ்அப் கண்டெக்ட் ஷேர் பண்ணுறேன், வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஒரு டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, ரைட். பார்ப்போம். பாருங்களா, முதலாவது இதுக்கு ஐடியா எடுக்கணும். அதாவது ஒரு அசட்டை நம்ம அப்லோட் பண்ணுறதுக்கு ஐடியா எடுக்கணும். நான் ஒரு அசட் ஒன்று இங்கே அப்லோட் பண்ணிக்கிறேன். இந்த அசட் பேசிஸ் எல்லாத்தையுமே பாருங்கள். இது எதை பேஸாக வச்சிருக்கோம்னு சொன்னால் மெடிக்கல் ரிலேட்டடான கன்செப்ட். ஓகே, நான் இதில் ஏர்னிங்ஸ் டபுள் பண்ணுற கன்செப்ட் ஒன்று யூஸ் பண்ணுறேன். ஸோ அதை நான் வெளிப்படையாக சில விஷயங்களை சொல்லலை, நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சரி. ஸோ இது வந்து நம்ம செக் பண்ணுறோம். பாருங்கள், சேல்ஸ் நடந்து $1310. ஆன்லைனில் இருக்கிற இந்த ராயல்ட்டி ஃப்ரீ வெப்சைட்ஸில் அடோபி ஸ்டாக் தான் வந்து என்ன ரொம்ப பிரபலமான அமௌண்ட் கூட கொடுக்குறது. நான் அதை பார்ப்போம். ஒரு அசட்டுக்கு எவ்வளோ, $1, $2, $1.6, $1.5. வீடியோஸுக்கெல்லாம் நான் நினைக்கிறேன் வீடியோஸுக்கு $16 பே பண்ணுறேன். நான் இந்த ஸ்டூடெண்ட்ஸை சேல் பண்ணி போட்டுருக்கேன், செக் பண்ணி கொள்ளுங்க. ஓகே, ரைட். இதில் வந்து சேல்ஸ் நடக்கும். அசட் பாருங்கள், சுமார் 978. நாங்கள் இங்கே என்ன செய்வோம்னா அசட்டுகளை வந்து அப்லோட் பண்ணுவோம். இங்கே அப்லோட் பண்ண எங்களுக்கு வந்து இது சேல்ஸ் நடக்கும் ஏர்னிங்ஸ் வரும். ஓகே, ரைட். இப்போ நான் ஒரு கண்டென்ட்லாம் வச்சிருக்கேன். ஒரு நிச்சுன்னு சொல்லுவோம், மெடிக்கல். ஆனால் இதை நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இது பண்ணுறேன். அந்த என்னென்னா சில சீசன் வைஸான ஒரு இது ஒன்று இருக்குது. ஓகே, அதை பேஸாக வச்சு ரைட். இப்போ நிறைய டைப் ஆஃப் ஐடியாஸ் இருக்குது. அதில் நான் சும்மா சில ஒரு மெயினான ஒரு ஐடியா ஒன்று நான் சொல்கிறேன். அதாவது இந்த அடோபி ஸ்டாக்கை வச்சே நீங்கள் அந்த ஐடியாவை ஜென்ரேட் பண்ணுறேன். அது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இதில் எந்த அடிக்கிற 3 ரோமாக்க கிளிக் பண்ணுங்கள். நான் மொபைலில் ஒர்க் பண்ணுறேன், மவுஸை யூஸ் பண்ணுறேன். ஸோ அப்படி இதை யூஸ் பண்ணுறாக்கள் இது பண்ணுங்கள். ஓகே, கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுறாக்கள் மொபைலையும் தாராளமாக. இப்போ நான் மொபைலில் செய்கிறேன், அப்போ மொபைலில் தாராளமாக ஒர்க் பண்ணலாமா.
இதில் இன்சைட்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும் பாருங்க, இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் உங்களோட மை ஸ்டெட்டிஸ்டிக்னு ஒன்று இருக்கும். அதாவது உங்களோட ஒவ்வொரு அசட்ஸும் வந்து எவ்வளோக்கு சேல் ஆகிருக்குன்னு நீங்கள் சொல்லுவாங்க. இதில் ரீசன்ட் டாப் செல்லர்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ இந்த ரீசன்ட் டாப் செல்லர்ஸில் நீங்கள் கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க, பாருங்க இதில் ரீசெண்டாக இமேஜில் என்னென்ன சேல் ஆகிருக்குது, செல்லர்ஸ் என்ன, இல்லஸ்ட்ரேஷன் என்ன, வெக்டர்ஸ்ல என்னன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை ஒன்று செலக்ட் பண்ணுங்க. ஓகே, நான் வந்து ஃபோட்டோஸை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு பார்க்குறேன், இந்த இருக்குது. ஓகே, ஃபெஸ்ட்டுக்கு இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒன்று உங்களுக்கு எது பிடிச்சதோ அதை இது பண்ணிக்கொடுங்க. இப்போ நான் மெடிக்கல் ரிலேட்டடானது தானே, அப்போ நான் என்ன செய்கிறேன்னா இந்த முதலாவது இருக்கிறே கிளிக் பண்ணுறேன். சுமார் இவர் 2.5 லட்சம் சேல்ஸ் வந்து நடத்திருக்கிறாரு. இவரை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு பார்க்குறேன், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அசட் சேல் வந்து இவர் அப்லோட் பண்ணிக்காரு. அவரோட ப்ரொஃபைல் தான் இங்கே வந்து எனக்கு ஷோ ஆக போகுது. ஸோ இதில் எனக்கு ஒரு ஐடியா ஒன்று தோணுது, அந்த ஐடியாவை நம்ம இது பண்ணிக்கொள்வோம். ஓகேயா? ஸோ அவர் வீடியோஸ் போடுறாரு, ஓகே, இமேஜஸ் போடுறாரு, அதில் அவருக்கு சேல்ஸ் நடக்குது. இது வந்து ரியாலிட்டிக்கலாகவும் இருக்கலாம், எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் வந்து மெடிக்கல் ரிலேட்டடானதாக இருக்குது. ஓகேயா? ரைட். இப்போ நான் என்ன செய்கிறேன்னா ஒரு இமேஜை நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே, இமேஜை கிளிக் பண்ணேன்னா முதல் நான் சொல்கிற மெயினான இதுதான் நான் சொல்கிறேன். இதில் ஒரு ஹெட்டிங் ஒன்று கொடுத்துருக்கிறாரு. இந்த ஹெட்டிங்கை நீங்கள் காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணிவிட்டு இந்த ஹெட்டிங்கை நீங்கள் இமேஜ் ஜென்ரேட் பண்ணுற கான்செப்டை கொடுத்தீங்கன்னா அதை ஜென்ரேட் பண்ணி தரும். ஓகே, அந்த இமேஜை நீங்கள் எடுக்கலாம். ஓகே, இதில் அப்ஸ்கேல் பண்ணுற அந்த இது எல்லாமே எதுவுமே தேவையில்லையா? ஓகே, ரைட். இப்போ இது முதலாக இப்போ அப்படி இல்லை, எனக்கு டீட்டெயிலான ஒரு ப்ராம்ப்ட் ஒன்று தேவைன்னா நீங்கள் என்ன செய்யுங்கன்னா இந்த இமேஜை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று எடுங்க. ஓகே, இந்த இமேஜை காப்பி பண்ணுங்க. இது செஞ்சு ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று எடுக்க என்ன செய்யுங்கன்னா இதை வந்து பெர்பெக்சிலிட்டின்னு ஒரு சொல்லி ஒரு டூல் ஒன்று இருக்கு, பெர்பெக்சிலிட்டியா. ஸோ அந்த பெர்பெக்சிலிட்டியில போயிட்டு இந்த இமேஜை போட்டு என்ன சொல்லுவாங்கன்னா டீட்டெயிலான ப்ராம்ப்ட் ஒன்று தாண்டணும்னு சொல்லி கேளுங்க. ஓகேயா? அப்படி அதே மாதிரி இந்த ஹெட்டிங் ஓகே, அதை எடுத்து நீங்கள் ப்ராம்ப்ட்டுக்கு தான் நம்ம வரோம். ப்ராம்ப்ட் எடுத்து நீங்கள் அந்த இமேஜ் ஜெனரேட் வெப்சைட்டில் போட்டு நீங்கள் இமேஜை ஜென்ரேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, அதை நான் கம்ப்யூட்டரில் தான் யூஸ் பண்ணலாம். இது தானாகவே இமேஜில் ப்ராம்ப்ட்டை ஜெனரேட் பண்ணி தரும் அந்த டூல், ஃப்ரீ டூல் ஒன்று இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த ஹெட்டிங்கை ஈஸி நீங்கள் மொபைலான ஒர்க் பண்ண போகிற ஒவ்வொரு டிவைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணி கொள்ளுங்கள். இதை நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ண போகிற டூல் வந்து அடோபி ஃபயர்ஃப்ளையா. ஸோ அடோபி ஃபயர்ஃப்ளைக்கு வந்து இதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் ப்ராம்ப்ட் என்ஹான்ஸ்மெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை நீங்கள் எனேபிள் பண்ணிவிட்டீங்கன்னா என்ஹான்ஸ் ஆகும். அது சில செட்டிங்ஸ் இதில் இதாகுது இல்லை. நீங்கள் இதை வந்து இது அடோபி ஃபயர்ஃப்ளை நான் அப்போ யூஸ் பண்ணுறேன். நீங்கள் அடோபி ஃபயர்ஃப்ளைல ஃபோனில் யூஸ் பண்ணுறாங்க, குரோமில் யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இது ஒர்க் ஆகும். ஓகே, ரைட். இதில் கட்டாயமாக நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் ஃபயர்ஃப்ளை இமேஜின் 4 கொடுங்க. ஓகே, 4 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அன்லிமிட்டட் எக்ஸஸ் வரும். அதாவது நீங்கள் அன்லிமிட்டடாக எத்தனை இமேஜ் வேணாலும் நீங்கள் கிரியேட் பண்ணலாம், எத்தனை லட்சம் கோடினாலும் நீங்கள் கிரியேட் பண்ணலாம். ஓகேயா? ரைட். அதே மாதிரி எஸ்பெக்ட் ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துலையும் நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஓகே, இமேஜ் அவைலபிலிட்டி எனக்கு கூட தேவை. கண்டென்ட் டைப் பண்ணி நீங்கள் அப்படியே விட்டுருங்க. அதே மாதிரி இதில் விஷுவல் இன்டென்சிட்டின்னு ஒன்று இருக்குது, அதை இது பண்ணுங்கள். இது ஃப்ரீ எக்ஸஸ் தருவாங்க அவங்களுக்கு. ரைட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா நான் இது பண்ணலை, நான் பொதுவாக ஒரு ஐடியா ஒன்று வச்சுருக்கிறேன். நான் அந்த ஐடியாவை கொடுக்குறேன். ஒரு ஓல்டு லேடி ஹேண்டை ஹோல்ட் பண்ணணும். என்னன்னா அவட பெக் பெயினில் அந்த பெக் பெயின் இருக்கிற இடத்த என்ன ரெட் க்ளோ ஒன்று இருக்கணும். ஓகே, அந்த ஏரியாவோட ஒரு இது ஒன்று இருக்கணும். ஓகே, ரைட். ரெட் க்ளோ. ஸோ நான் அதை கொடுக்குறேன்னா பாருங்கள் எப்படி ஜென்ரேட் ஆகுதுன்னு பாருங்கள். ஓகே, இதை நான் எப்படி ஒர்க் பண்ண போகிறேன்னு பாருங்கள். இதில் ஒரே ஒரு இது ஒன்று வரும், என்னென்னா நான் அசட்டை கிரியேட் பண்ணிட்டு என்ன செய்வேன்னா, இப்போ நான் இன்றைக்கி அசட்டை கிரியேட் பண்ணிவிட்டு இன்றைக்கி அந்த வெப்சைட்டில் அப்லோட் பண்ணிவிட்டு ஒரு மாதத்துக்கு அந்த அப்லோட் பண்ணதுக்கு மெட்டா டேட்டாவை செட் பண்ணி சப்மிட் பண்ணிகிட்டே வருவேன். ஓகே, ஸோ இது வந்து ஏஐ டிஃபெக்ட் இருக்கும். எனக்கு எது எக்ஸெப்ட் ஆகும் ரிஜெக்ட் ஆகும்னு சொல்லி தெரியும். இதை வந்து நான் என்ன செய்யலாம், டவுன்லோட் பண்ணி எடுக்கலாம். அதே மாதிரி இதையும் நம்ம டவுன்லோட் பண்ணி எடுப்போம். ஸோ இது வந்து எக்ஸெப்ட் ஆகாது. ஓகே, ரைட். அதை நம்ம இவரத்தையே விளைவிக்கொண்டா சரி. ஸோ அடுத்தது வந்து அசட்டில் அடுத்த ஆப்ஷன் கொடுக்குறேன் 4/3. ஓகே, ஸோ இதில் நான் கொடுக்குறேன் ஒரே இதுதான் ப்ராம்ப்ட் தான். ஆனால் இமேஜ் பாருங்கள் 20க்கு மேலே இமேஜ் வரும். அதாவது 15க்கு மேலே இமேஜ் ஒரே டைமில் வந்துடும். ஓகே, உங்களோட இன்டர்நெட் நல்லா ஃபாஸ்ட்டாக இருந்து நீங்கள் நல்லா இது பண்ணக்கூடிய இருந்தால் தாராளமாக இதில் இது பண்ணி கொள்ளலாமா. ஸோ இந்த அசட்டை வந்து நீங்கள் உங்களுக்கு தெரியுமே இது வந்து எக்ஸெப்ட் ஆகுமா ரிஜெக்ட் ஆகுமான்னு சொல்லி அதை நீங்கள் தாராளமாக இதை செக் பண்ணி கொள்ளுங்கள். குவாலிட்டியான அசட்டானு சொல்லி நீங்கள் இந்த இடத்துல டிசிஷன் மேக் எடுக்கலாம். ஆனால் நான் சில அசட்டுகள் வந்து நான் சில டிசிஷன் எடுத்திருக்கிறேன், இது வந்து எக்ஸெப்டே ஆகாதுன்னு சொல்லி. பட் அது வந்து சேடு ஆகிருக்குது. ஸோ அப்படி இருக்க போகல சில உங்களுக்கு ஏஐ டிஃபெக்ட் உள்ள சில இதுகள் ஓகே. பட் வந்து நீங்கள் கண்டினியூஸாக இது பண்ணீங்கன்னா சரி. ஓகே, ரேஷியோ நீங்கள் அடுத்த ரேஷியோ கொடுங்க. ஸோ நம்ம அடுத்த இமேஜை பார்ப்போம். ஸோ இதை நம்ம டவுன்லோட் பண்ணுவோம். இது சரி வர இது உங்களுக்கு ஏஐ டிஃபெக்ட்டுங்கிறது விளங்குது தானே. ஸோ அதை இது பண்ணிடுவோம். ஸோ கேன் தென் டைப் ஓகே, எக்ஸ்பெக்ட் ரேஷியோ 1:1. ஸோ எகெயின் வந்து நீங்கள் என்ன செய்யலாம்,
இது பண்ணலாம். ஆனால் நீங்கள் இந்த ப்ராம்ப்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்குரிய ஆப்ஷன் வந்து இதுக்கு ஒர்க் ஆகுது இல்லை. நீங்கள் ஒன்று மொபைலில் ப்ரௌசரில் ஃபைவ்ல லொகின் பண்ணிங்கன்னா ஒர்க் பண்ணும். அப்படி இல்லைன்னா கம்ப்யூட்டரில் இது தாராளமாக ஒர்க் பண்ணுமா. ஸோ உங்களோட இன்டர்நெட் நல்ல ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் இது ஏஐ டிஃபெக்ட் என்னால் இது பண்ண முடியாது. இதுவும் ஏஐ டிஃபெக்ட், இதுவும் ஏஐ டிஃபெக்ட் இருக்குது. ஸோ இதுலேயும் ஏஐ டிஃபெக்ட் இருக்குது. ஓகே, ஸோ எகெயின் நான் கொடுக்குறேன். இந்த ஹிப் அதாவது அந்த ப்ராம்ப்டோட ஒரு குவாலிட்டி ஒன்று இருக்குது. அந்த குவாலிட்டி இன்னும் இதாக இருந்துச்சுன்னு சொன்னால் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து நல்லா வரும். ஓகேயா. ஸோ நீங்கள் என்னென்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் இன்சைட்டில் போயிட்டு அந்த இமேஜை ட்ரெண்டிங்கான இமேஜை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இது பண்ணுறதுனாலும் ஓகே, ப்ராம்ப்டை ஜெனரேட் பண்ணி எடுக்கிறதுனாலும் ஓகே, அல்லது உங்களுக்கு எது சூட்டபிளாக விளங்குதோ அதை நீங்கள் செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு நீங்கள் ஒர்க் பண்ண தான் உங்களுக்கு இது என்னங்கிறது ஐடியா உங்களுக்கு சரியாக விளங்கும். ஓகே, நான் ஹிப்புன்னு சொல்லத்தான் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃபெக்ட் வருது. பட் வந்து நான் இது டூத் பெயின் அல்லது வந்து ஹெட் பெயின் அப்படிங்க போகல அது வந்து ரிசல்ட்ஸ் வந்து இன்னும் நல்லா அக்யூரேட்டாக வரும். அதே மாதிரி எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் சில பேர் சொல்கிறாங்க இதில் இருக்கிற இந்த மாடலில் பார்ட்னர் மாடல் வந்து அதுலேயும் நல்லா ரிசல்ட்ஸ் வருதுன்னு சொல்கிறாங்க. இது ஓவரால் இது ஓகே. ஸோ இதுவும் ஓகே. இதையும் நான் டவுன்லோட் பண்ணி கொடுத்து பார்ப்போம். ஸோ எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணியாச்சு. ஆனால் இப்போ வந்து என்ன செய்யுங்கன்னு சொன்னால் நீங்கள் வாங்க அடோபி ஸ்டோக்கில் வந்துட்டு இதில் அப்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அதான் இப்போ நான் ஒரு மாதத்துக்குரிய அசட்ஸை வந்து ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணி வச்சுட்டேன்னு அதுவும் முடிய போகுது. ஓகே, இது பார்த்தீங்கன்னா சுமார் நீங்கள் பாருங்கள் நியூங்கிற பேஜில் வந்து சுமார் இது வந்து எனக்கு 2 பேஜில் இருக்குது, 3 பேஜில் இது பண்ணணும். இதெல்லாம் நான் ஆல்ரெடி இது பண்ணி வச்சது. ஸோ இதெல்லாம் என்ன செய்யணும்னா நான் ஒன்ஸ் இது எனக்கு அப்லோட் சப்மிட் ஆப்ஷனும் வரல. இதெல்லாம் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். மெட்டா டேட்டாவெலாம் கொடுத்து பாருங்கள், இங்கிலீஷ் கண்டென்ட் டைட்டில் கீவேர்டு இதெல்லாம் கொடுத்து சேவ் பண்ணி வச்சிருக்கிறேன். எப்போ இந்த ரிவ்யூவில் இருக்கிறது வந்து அவங்களுக்கு அக்செப்ட் ஆகுதோ ஆக நான் இங்கே என்ன செய்வேன், அதாவது இதை எனேபிள் பண்ண போனால் நான் சப்மிட் பண்ணிட்டு வருவேன். ஓகே, சப்மிட் பண்ணிட்டு வருவேன். நான் ஆல்ரெடி ஒரு அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன் தானே. அப்லோட் லிமிட் ரீச் ஆனதும் நான் திரும்ப என்ன செய்வேன்னா இதை அப்லோட் கிளிக் பண்ணிட்டு என் மொபைலில் இருக்கிற அந்த அசட்டை வந்து நான் இதில் வந்து டவுன்லோட் பண்ணி விட்டுருவேன். ஓகே, டவுன்லோட் பண்ணிட்டு மெட்டா டேட்டாவை செட் பண்ணி விட்டேன்னா தேவைப்படும் போது நான் சப்மிட் பண்ணிட்டு வருவேன். அப்போ நீங்கள் என்னன்னா இதை கிரியேட் பண்ணும்போது தான் உங்களோட தோட்டை இப்போ வந்து நம்ம ஹோல்டு ஹேண்ட் இன் பெக் பெயின். ஓகே, பெக்கில் பெயினை நான் இது பண்ணியிருக்கிறேன். நான் அப்படி இல்லைன்னு சார் நீங்கள் ஹிப் அதே மாதிரி டூத் பெயின் ஹெட் பெயின் அப்படிங்கிறத நீங்கள் என்ன செய்யலாம்னா மென்ஷன் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அது ரிசல்ட்ஸை தரும். ஓகேயா. ஸோ இதை ஐடியாவை வச்சு நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் உங்களோட இதை க்ரோத் பண்ணலாம். அதாவது அசட்டோட அவைலபிலிட்டியை நம்பர் ஆஃப் அசட்டை வந்து நீங்கள் கூட்டலாம். கூட்டிட்டு நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் தயவு செய்து சேல்ஸை பற்றி யோசிக்க தேவையில்லை. உங்களோட ஒர்க்கை நீங்கள் கண்டினியூஸாக செய்து வரும்போது அவங்க உங்களுக்கே தெரியாது ஏன் இந்த அசட். நான் உண்மையாகவே இதில் ஒரு அசட் ஒன்று இருக்குது, இதில் ஒரு ஃபோல்டு ஒன்று இருக்குது பாருங்க. இந்த அசட் 2 டைம் சேல் ஆகிருக்கு. பட் இதில் வந்து ஒரு சின்ன ஃபோல்டு ஒன்று இருக்குது. பட் ஆனால் அது சேல்ஸ் தான் ஆகும். ஓகே, ஸோ அதெல்லாம் நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிங்கன்னா சரி. இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் இது எல்லாத்தையுமே டீப்பாக லேர்ன் பண்ணணும். இதுக்குரிய சரியான கைடன்ஸ் கிடைக்கணும். அதே மாதிரி இதை நான் ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம் எனக்கு ஒரு இன்கம் ஸ்கீம் ஒன்று வரணும், அவரோட சேர்த்து அதை ஒர்க் பண்ணணும்னா கட்டாயமாக நீங்கள் வெல்ஃபியர் அகாடமியில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அது சம்மந்தமாக டீட்டெயில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். கூகுளில் போய்ட்டு வெல்ஃபியர் அகாடமி ரிசர்ச் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் கண்டக்ட் ஷேர் பண்ண வாட்ஸ்அப் பண்ணுங்கள், மோர் டீட்டெயில் ஷேர் பண்ணுங்கள். ஓகே.